அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு த சேனல் த வே டு ஜன்னாஹ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன துவா அப்படின்னா, நம்ம குழந்தைங்க வயிறு வலிக்குது அப்படின்னு ரொம்ப அழுவும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களோட வயிற்றில் கையை வச்சுக்கிட்டு 3 தடவை பிஸ்மில்லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். அதுக்கப்புறம் பின்வரும் இந்த துவாவை ஓதணும். இந்த துவா மிக சிறப்பான ஒரு துவா. அது என்ன துவா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜீது வ உஜாதிரு அப்படிங்கிற துவா தான். திருப்பியும் சொல்கிறேன். அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜீது வ உஜாதிரு அப்படிங்கிற துவா மட்டும்தான். இதை 7 முறை நம்ம ஓதணும். 3 தடவை பிஸ்மில்லா சொல்லிட்டு இந்த துவாவை 7 தடவை நம்ம ஓதணும். எங்கே ஓதணும் அப்படின்னா, குழந்தைகள் வயிறு வலியில் அழுவும் போது அவங்க வயிறு மேலே கையை வச்சு ஓதணும். இப்படி ஓதிட்டு வந்தோன்னா இன்ஷா அல்லாஹ் குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிறு வலி வரும்போது அது நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம குழந்தைகளுக்கு ஓதி விட்டால் அவங்களுக்கு நல்ல உறக்கமும் கிடைக்கும், வலியும் லேசாகும். இதே நம்மளுக்குமே ஓதிக்கலாம். நமக்குமே வலி வர இடத்துலலாம் கையை வச்சுக்கிட்டு நம்ம ஓதணும் அப்படின்னா அது சரியாகும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. மெயினாக குழந்தைகளோட வயிறு வலிக்கு தான் இந்த துவா. இன்ஷா அல்லாஹ் நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம இதை ஓதி விட்டோம் அப்படின்னா அவங்க ரிலாக்ஸாக தூங்குவாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதி விடுங்க. நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன், நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. ஃபி அமானில்லா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தருவான். இந்த வீடியோவை மறக்காமல் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறையா வரும். அது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் நிறையா துவாக்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.